டாய் டாய், காட்டுல இருக்கிற மிருகங்க கூட பசிக்கும் போது தாண்டா வேட்டையாடும். ஆனா நீ தப்பு பண்ணாத அப்பாவிங்கள சின்ன சின்ன காரணத்துக்காக துரத்தி வேட்டையாடி ரொம்ப கொடூரமா கொலை பண்றியேடா. நீ உண்மையாவே மனுஷனாடா? ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 3 பேரை கொண்டு இருக்கியேடா. உன்ன மாதிரி சைக்கோவை இந்த உலகத்தை விட்டு சைலண்டா அனுப்பிடணும்டா. வா வா, என்னம்மா நடிக்கிறடா. நேஷனல் பிலிம் ஃபேர், ஆஸ்கர் எல்லாம் உனக்கு தாண்டா கொடுக்கணும். வாட்? டேய் போதும், நிறுத்துறா. நீ எப்படியாப்பட்ட மிருகம்னு இந்த உலகத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும்டா. டேய், நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதாடா? நான் என்ன பேசுறேன்னு உனக்கு நல்லாவே புரியும்டா. டேய், தெரிஞ்சிடுச்சாடா? நான் தேடி வந்த மான் குட்டிடாவ. நான் போய் அவளை செம்மையா வேட்டையாட போறேன். சூப்பர் ஃபிகரை கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? ஜன்ம ஜன்மத்துக்கும் நீதான் என் புருஷன். எனக்கும் என் மனசுக்கும் புருஷனும் காதலனும் நீயேதான். எதுக்காக என் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்க? உன்னை அவ்வளவு காதலிக்கிறேன். அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? கல்யாணம் பண்ணிக்கிட்டா காதல் குறைஞ்சு போயிடும்டா. இந்த 2 வருஷமா நாம கத்துக்கிட்ட வித்தைய பொண்ணுங்களோட அழுக சத்தத்தோட நிம்மதியா கழிச்சோம். இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து இன்ஜினியரிங்ல என்டர் ஆக போறோம். அங்கேயும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாம சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு யாருக்கும் தெரியாம ஜாக்கிரதையா இருந்து நம்ம வலையில சிக்கிற மான்களை ஆனந்தமா வேட்டையாடணும். சொன்ன உடனே நம்ம வலையில சிக்கிறதுக்கு அவங்க ஸ்கூல் பொண்ணுங்க இல்ல, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. இவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. அதான் எனக்காக நீ இருக்கியே, அப்புறம் எதுக்கு எங்களுக்கு கவலை? ஆல்ரெடி வலையில சிக்கின மான்களை விட இதுக்கப்புறம் சிக்க போற மான்களை நினைச்சாதான் உள்ள ஏதோ பண்ணுதுரா. ஓய், மகேஷ் பாபுன்னா அவ்வளவு பிடிக்குமா? எத்தனை வாட்டி நீ அந்த படத்தை பாப்ப? மகேஷ் பாபுக்காக பாக்கலடி, அந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் பாக்குறேன். ட்ரெஸ்ஸா? எனக்கு போலீஸ் ஆபீசர்னாலும் அவங்க போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். மகேஷ் பாபுவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாம், நான் போலீஸ் ஆபீசரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்வ போல. ஹாய்ங்க, என் பேரு திவ்யா, எங்க ஊரு பப்பர்லங்கா. எங்க அப்பா சைட் இன்ஜினியரா இருக்காரு. எனக்கு 2 தம்பிங்க. எனக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். உரிச்ச கோழி மாதிரி சும்மா சூப்பரா இருக்காடா. கோழி இல்லடா, நம்ம கிட்ட சிக்கின மானு. சூப்பரா இருக்காடா அவ. நான் சொன்னதை செய்யலன்னா இந்த வீடியோ வைரல் ஆயிடும், ஞாபகம் வச்சுக்கோ.
மிருகங்கள் கிளம்புதே அழகு கன்னிப்பெண் வேட்டைக்கே பார்வைய போதுமே பசியினில் பொசுங்கிடும் தீய வனவாசம் 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 இங்க என்ன கூட்டு வந்திருக்கீங்க? இதான் என் ரூம். என்னாச்சு அப்படி பாக்குற? என் மேல நம்பிக்கை இல்லையா? பாம்புடன் ஸ்நேகம் செய்வது தவறுங்க தீயது பழகும் அதே அன்பினால் பாலை நீ ஊட்டி வளர்த்தாலும் கொடிய விஷம் கொள்ளுமே சிநேகிதன் என்ற வேஷம் கொண்டுதான் கொண்டாடும் இந்த நாடகமே சந்திரி சாக்குல சிநேகித ஈரம் சென்று வலைய விரிக்கும் காலம் இது சிநேகிதன் செய்யும் மோசமே அந்த மிருகத்தின் வனவாசமே என்ன உனக்கு ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்ன ஜென்மம் நீ? என்னடி வாய் ரொம்ப நீளுதா? இதுக்கு மேல நீ நினைக்கிறது நடக்காது. உன்னால நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இனிமே எந்த பொண்ணும் பாதிக்க கூடாது. உன்ன மாதிரி ஈன ஜென்மம் எல்லாம் இந்த பூமியில வாழறதுக்கே தகுதி இல்லாதவ. உன்னை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னடி மூளை குழம்பிருச்சா? ரொம்ப பயங்கரமா பேசுற. ஒரு நிமிஷம் இருடி. யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். பாடி ஏய் எழுந்துற. ஏய் ஏய் எழுந்துற. என்னடி அத? ஒண்ணும் இல்ல. இங்க கூட குடுன்னு சொல்றல. குட்ரி.
சாரி நந்து. ஆஹா, உன் மனச கஷ்டப்படுத்தினதுக்கு ரொம்ப சாரி. நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல, எல்லாம் என்னோட விதி. சில மிருகங்கள் என் வாழ்க்கைய அழிச்சிட்டாங்க, அதனாலதான் வேணும்னே உன்னை விட்டு விலகி போறேன். அந்த மிருகங்களால என்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி மிருகங்க இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. எந்த பொண்ணும் சொல்லாத உண்மைய நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். என்ன நியூடா வீடியோ எடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணி என் வாழ்க்கையவே அழிச்சிட்டாங்க. என் சாவுக்கு காரணம் சாந்தி, சரண், சந்துரு, கோபால், நானி. அப்பா, இந்த மாதிரி மிருகங்களை உலகத்துல வாழவே விடக்கூடாது. தயவு செஞ்சு இவங்க எல்லாரையும் கொன்னுடுங்க. என்னடி, எங்களை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம்னு நினைச்சியா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, எப்படியோ சாகணும் தானே இந்த லெட்டரை எழுதுன. உன் ஆசை நான் எதுக்கு தடுக்கணும்? உன் கோரிக்கைய நானே நிறைவேற்றுறேன், சரியா? எங்களை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல நான் நினைக்கிறேன். இப்ப சொல்றீங்க, நான் பாக்குறேன். தெரியாதா உனக்கு அசல் இந்த திரௌபதி சீத்தை கதை. தெரிஞ்சுக்க முதல்ல நீ இங்கு இனிமே ராவண கௌரவதா. நீ பிறந்தது இங்கு பெண்ணாலே, அத மறந்துட்டு திரிகிற மிருகம் போல் அள்ளி அணைச்சு தான் வாழ்த்து சொல்ல மரணமே எதிரிலே வரும் இனியே. உன்னை கொன்னாலும் சாகாதுடா, உன்னை கொல்லும் வர அது வாழுண்டா. ஹாய். ஹாய். திஸ் இஸ் நிகார். என்ன செல்லமா எல்லாரும் மச்சான்னு கூப்பிடுவாங்க. சாரி, யுவர் நேம்? சம்பத். ஓ நைஸ். ஃபைனல் இயர்? யா. ஓகே, காஃபி சாப்பிடலாமா? ஓகே. எந்த பொண்ணுகிட்டயும் காட்டாத இன்ட்ரெஸ்ட இந்த பொண்ணுகிட்ட காட்டுற. உன் பேச்சிலையும் செயலையும் கூட நிறைய வித்தியாசம் தெரியுது. இல்ல அப்படியா? ஓகே. ராவண சீதாவை தூக்கிட்டு போனதே காதலால தான்டா, பகையால இல்ல. அது எனக்கு இவனை பார்க்கும்போதுதான் புரியுது. இங்க பாரு, நான் எத்தனையோ பொண்ணுங்களை என்ஜாய் பண்ணிருக்கேன், சில பேரை கோலா கூட பண்ணிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்ததும் வாழ்க்கை முழுக்க அவ கூட இருக்கணும்னு தோணுது. ஐ வாண்ட் டு மேரி ஹர். என்ன புதுசா லவ் எல்லாம்? ஓகே சரண், நான் இருக்கேன்ல.